அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர்நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளியீந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறென கருளும் தெய்வம், தேருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ராமலிங்கர் பணிமன்றம் நடத்தக்கூடிய இந்த 5 நாள் விழாவிலே என்னையும் ஒரு பொருளாக்கி என்னை இந்த மேடையில் ஏற்றிய அருட்செல்வர் ஐயா இறுதி தருணத்தை கழித்த இந்த மேடையிலே என்னையும் ஒரு பொருளாக்கி என்னை மேடை ஏற்றிய ஐயா அவர்களுடைய புண்ணிய ஆத்மாவுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ராமலிங்க பணிமன்றத்தினுடைய தலைவர் மாணிக்கம் ஐயா அவர்கள் எங்களை போன்ற இளைஞர்களையெல்லாம் மிகச் சரியாக அடையாளம் கண்டு வளர்க்கக்கூடிய பொள்ளாச்சியினுடைய மங்கா புகழ் கொண்ட கவிஞர் சிற்பி ஐயா அவர்களுக்கும் சேதுபதி ஐயா அவர்களுக்கும் இந்த மன்றத்தினுடைய தலைமை ஏற்றிருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதிருந்தே, அக்கா அவர்கள் சொன்னது போல நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே வியந்து பார்த்த பெருமையுடைய மூத்த வழக்கறிஞர் இலக்கியச் சுடர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பாலசீனிவாசன் ஐயா, ரவி ஐயா அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எத்தனையோ பெயர் சொல்லக்கூடிய பெரிய கூட்டம் இங்கே இருக்கிறது. அத்தனை பேருடைய திருவடி கமலங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய தலைப்பிற்குள் செல்கிறேன். காந்திய குயில், நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. ராமலிங்கம் பிள்ளை என்று சொன்னால் நம்முடைய இலக்கிய தளத்திலாகட்டும், நம்முடைய இலக்கிய தளத்திலாகட்டும், அதையும் தாண்டி நாம் கொண்டாட மறந்த ஒரு கவிஞராகவே ராமலிங்கர் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், அதை பல எழுத்தாளர்களும் பேசும்போது சொல்லுவார்கள், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர் ஒரு நல்ல கவிஞராக இருந்தார். அவருடைய படைப்புகள் பெரிதளவு நாம் அடையாளம் காண முடியாமல் போயிற்று. அதற்கு காரணமாக, ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து இருந்திருந்தால் பாரதிதாசனுக்கு எப்படி ஒரு பல்கலைக்கழகம் அமைந்திருக்குமோ அதனைப் போல நாமக்கல் கவிஞருக்கும் ஒரு பல்கலைக்கழகம் அமைந்திருக்கக்கூடும் என்று பேசுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாமக்கல் கவிஞர், தேசிய கவி, அவர் ஒரு மகாகவி, காந்திய கவிஞர் என்றெல்லாம் நாம் அவரை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறோம். அவர் கவிஞர் மட்டுமல்லாமல் நாவல் ஆசிரியர், மிகச்சிறந்த ஒரு உரை ஆசிரியர், பத்திரிகையாளர், ஓவியர், அரசவை கவிஞராக விளங்கியவர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி, இப்படி பன்முகம் கொண்டவராக நாமக்கல் கவிஞர் அவர்கள் விளங்குகின்றார்கள். அவர்களை பற்றி ராஜாஜி ஒரு முறை குறிப்பிடும் போது சொன்னார், இந்த மண்ணுக்கு பாரதி இல்லாத குறையை தீர்த்திருப்பவர் நாமக்கல் கவிஞர் என்று சொன்னார். பாரதி இல்லாத குறையை தற்போது நம்முடைய கவிஞர் இட்டு நிரப்பி இருக்கிறார் என்று ராஜாஜி அவர்கள் நாமக்கல் கவிஞரை சொன்னார். அது மட்டும் இல்லை, திலகர் தூவிய விதை பாரதியாக வளர்ந்தது, காந்தி தூவிய விதை இங்கே நாமக்கல் கவிஞராக பரிணாமம் எடுத்தது என்றும் கூட ராஜாஜி அவர்கள் அவரை இட்டு காட்டுவார். அப்படிப்பட்ட நாமக்கல் கவிஞர் பல நிலைகளிலே மனித வாழ்வினுடைய அத்தனை தன்மைகளையும் பாடியிருக்கிறார். குறிப்பாக அவர் இருந்த காலம் என்பது, அவர் சுதந்திரத்துக்கு முன்பும் இருந்தார், சுதந்திரத்துக்கு பின்பும் 1972 வரைக்கும் அவர் வாழ்ந்தார் என்று அவருடைய சரிதத்தை நாம் பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள முடிகிறது. தமிழ் உணர்வு, தமிழ் மொழி, தமிழர், தமிழ்நாடு என்கிற பல்வேறு
சிந்தனைகளை அவர் நம் முன் வைக்கிறார். தமிழ் உணர்வு மிக்க கவிஞராக, தேசிய உணர்வு மிக்க கவிஞராக, காந்திய அஞ்சலி என்றே பல இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 300 பாடல்களுக்கு மேல் பாடியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் நாம் அவரை காந்திய குயில், காந்திய கவிஞர் என்று அழைக்கின்றோம். தமிழை பற்றி அவர் பாடினதை நாம் எல்லாரும் பட்டி தொட்டி எல்லாம் அறிந்ததுதான். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்கிற பாடல். தமிழனுடைய உயர்ந்த குணத்தை அவர் பேசும்போது, தமிழன் என்று ஓர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். அன்பு என்பது எப்படி தமிழனுடைய தனி பெரும் தலைமை என்பதை அவர் பாராட்டி பேசுகிறார். நம்முடைய இலக்கியங்கள், அற இலக்கியங்கள் எல்லாம் பெரிதளவு சுட்டி காட்டுவது கொல்லாமை, பொய்யாமை போன்ற உயர்ந்த அறங்களை, அந்த அறங்களை எல்லாம் ஏற்றி போற்றுபவர்களாக இந்தியாவுக்கு, ஏன் உலகுக்கே வழிகாட்டக்கூடிய மொழி நம்முடைய தமிழ் என்பதை பல இடங்களில் கவிஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். கொல்லாமை பொய்யாமை எனும் இவ்விரண்டில் எல்லா நலமுற்றும் இடைநிற்றல் கண்டு சொல்லாலும் செயலாலும் மனதாலும் தொழுதோர் நல்லோர்கள் வழிவந்த தமிழ் வாழ்க நாளும் என்று அவர் பேசுகிறார். சொல்லால், மனதால், செயலால், சிந்தனையால் உயர்ந்தவர்கள் தமிழர்கள். அப்படி வந்த உயர்ந்த பண்பாடு தமிழ் பண்பாடு என்பதை கவிஞர் அவர்கள் பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். தேசியத்தை பேசும்போது, தேசிய உணர்வோடு அவர் பாடும்போது, இந்திய நாடு இது என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ அதை பாடி. இன்றைக்கு நாம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய பலரை பார்க்கிறோம். அதையும் தாண்டி இந்தியா என்பது எப்பொழுதும் குலைந்து போகாத ஒரு தேசமாக இருக்க வேண்டும் என்பதில் பெரும் அக்கறை கொண்ட கவிஞராக நாம் இந்தியர்கள் என்பதை நம்முடைய மக்களுக்கு பல நேரங்களில் சாற்றியவர் அவர். நாம் அறிந்த அதே பாடல்தான் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தின் போது அவர் முன்னெடுத்த அந்த போராட்டத்துக்கு இவருடைய பாடல் எவ்வளவு வழித்துணையாக இருந்தது என்பதை நாம் கட்டாயம் அறிந்திருப்போம். பல இடங்களிலே காந்தியத்தை பேசக்கூடிய அவர், காந்தியம் என்பது என்ன, காந்தி சொன்னபடி வாழ்ந்து காட்டியவர் என்பதை சொல்கிறார். காந்தி சொன்னபடி இன்னைக்கு சொல்பவர்கள் பலரும் வாழ்ந்து காட்ட மறுக்கிறார்கள். சொன்னது நமக்கில்லை, மற்றவருக்கென்று இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே காந்தி சொல்பவர், சொன்னபடி வாழ்ந்து காட்டியவர் என்பதை தன்னுடைய பாடலிலே சொல்லுகிறார். சொல்லுவது எல்லாருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம், எல்லையின்றி நீதிகளை எழுதுவார்கள், எழுதியது தனக்கில்லை பிறருக்கே என்று சொல்லுவார்கள், சொன்னது போல் செயல் முயன்றார் இவளைப் போல மோகன் இல்லையெனும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இந்தியத்தாய் உலகினுக்கு ஈந்த செல்வம் என்று பாடுகிறார் என்று சொன்னால், இந்தியத்தாய் நமக்கெல்லாம் இட்டு சென்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய தெய்வமாக காந்தியை போற்றுகிறார். காந்தி மீது பற்று கொண்டவர் அவர் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. காந்தி மீது பக்தி கொண்டவராகவே பல இடங்களில் அவர் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். காந்தியினுடைய அருள் நெறியை அவர் உயர்ந்து வியந்து பேசும்போது பல நம்முடைய இந்திய தத்துவ மரபில் இருக்கக்கூடிய யோகம், ஞானம் போன்றவற்றை எல்லாம் பல நிலைகளில் அவர் எடுத்து பேசுகிறார். மூச்சடக்கும் யோகமும், முறை புரிந்த யாகமும், பேச்சடக்கும் மோனமும், பேசும் தர்க்க ஞானமும், கூச்சமற்ற பக்தியும், குணநலத்தின் சக்தியும், தேர்ச்சி கொள்ளும் கருணையே காந்தி வாழ்ந்த அருள் நெறி என்று அவர் பேசக்கூடிய பாங்கு நம்ம எல்லாம் இன்றும் காந்தியத்தின் பால் இட்டு செல்லக்கூடிய தெப்பங்களாக அவை இருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். இந்தியர் ஒவ்வொருவரும் காந்தியத்தை முறையாக பின்பற்ற வேண்டும். காந்தியம் என்பது என்ன என்பதை பல இடங்களில் அவர் இட்டு காட்டியிருக்கிறார். காந்தியத்தினுடைய 11 மகா விரதங்களை அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். காந்தியத்தை அவர் சொல்லும்போது, காந்தியத்தை நாம் எப்படியெல்லாம் தரையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவான நீதி, வள்ளலார் எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ மதங்களினுடைய உயர்ந்த கொள்கைகளை எல்லாம் எடுத்து ஒரு தனி மதத்தை சன்மார்க்கம் என்று உருவாக்கி காட்டினாரோ, அதனை போல உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த கொள்கைகளினுடைய வெளிப்பாடே காந்தியம் என்பதை கவிஞர் பேசுகிறார். உதித்த நம் காந்தியின் உயர்ந்த நல்வழியை இத்தரையெங்கனும் பரப்பிடும் கடமை நமது என்று அவர் பாடக்கூடிய பண்பு, காந்தியத்தை நாம் அதை பேணி காப்பது மட்டுமல்லாமல் இவ்வுலக மக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடையாக காந்தியம் என்னும் வாழ்வியல் அமைந்திருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார்.
11 விரதங்கள், குறிப்பாக காந்தியினுடைய 11 விரதங்கள்னு சொல்லக்கூடிய சத்தியம், அகிம்சை, பிரம்மச்சரியம், திருடாமை, உடைமை இன்மை, உடல் உழைப்பு, நாவடக்கம், அஞ்சாமை, தீண்டாமை, சமய நல்லிணக்கம், சுதேசி போன்ற 11 மகாவிரதங்களை, 11 கொள்கைகளை, காந்தியத்தினுடைய உயர்ந்த கொள்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை பல பாடல்களில் அவர் சொல்லி செல்கிறார். பல ஞானவான்கள் இந்த உலகுக்கு கொடையாக கொடுத்த உயர்ந்த கருவி. இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம் பல உயர்ந்த ஞானிகளை. புத்தனை பார்த்த நாடு இது, இயேசுவை பார்த்த நாடு இல்லை, அல்லாவை பார்த்த நாடு இது. ஆனால் அந்த வழியில் நாம் யாரையுமே பார்க்கவில்லை எனும் அங்கலாய்ப்பை காந்தி நீக்கிவிட்டார் என்று அவர் பாடக்கூடிய அந்த பாடல், புத்த பிரான் பெரும் துறவை படிக்கும் போதும், போதி மர நிழல் ஞானம் நினைக்கும் போதும், கர்த்தர்பிரான் இயேசு முன்னால் சிலுவை தன்னில் களிப்போடு உயிர் கொடுத்த கதையை கேட்டும், சத்துருவாய் கொல்ல வந்தோர் தமையும் காத்த தயை மிகுந்த நபிகளின் பேர் சாற்றும் போதும், உத்தமரை கண்டோமா என்னும் ஏக்கம், உத்தமரை நாம் பார்க்கவில்லையே என்ற ஏக்கத்தை போக்கியவர் காந்தி என்பதை ஒவ்வொரு நாள் நமக்கெல்லாம் உதிப்பது அந்த ஏக்கம். அந்த ஏக்கத்தை போக்க வந்தவர் மகாத்மா காந்தி என்று கவிஞர் பாடுகிறார். உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் காந்தியம் என்பது என்ன, காந்தி நமக்கு சொல்லி சென்ற பாடம் என்ன என்று அவர் பேசும்போது, உலகில் இருக்கக்கூடிய மனிதரெல்லாம் கலந்து வாழ ஒருவராய் தவம் புரிய உவந்த காந்தி, விலை மடிக்க முடியாத செல்வம் அன்றோ வேறென்ன நாட்டிற்கு பெருமை வேண்டும் என்று அவர் பாடக்கூடிய பண்பை நாம் பார்க்கிறோம். காந்தி தான் இந்த நாட்டினுடைய பெரும் செல்வம் என்பதை கவிஞர் சொல்லுகிறார் தன்னுடைய பாடலில். காந்திய கொள்கை என்பது காந்தி அவர் மக்களுக்கு, குறிப்பாக தன்னுடைய வழியை பின்பற்றுகிறவருக்கு அவர் சொல்லி இருக்கக்கூடிய பாடம் இன்னைக்கும் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. ஒரு பாடலில் அவர் சொல்றார், நாம் இன்னைக்கு தீண்டாமை அப்படின்னு சொல்றோம். தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் காந்தியத்திலிருந்து மறுக்கக்கூடிய, தீண்டாமை இருக்கக்கூடாது என்று நாம் பாடுறோம். சமநீதி இருக்கணும், சமுதாயத்தில் சமநீதி வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சமநீதி என்றால் என்ன என்கிற தெளிவில்லை. அதுக்கு அவர் ஒரு பாட்டில் சொல்றார், தாழ்ந்தவர் உயர்வது என்றால் உயர்ந்தவர் தாழ்வது அல்ல. தாழ்ந்தவர் உயர்வது என்றால் உயர்ந்தவர் தாழ்வது அல்ல. வீழ்ந்தவர் எழுவது என்றார் நின்றவர் வீழ்வது அல்ல. இன்னைக்கு நான் உயரத்துக்கு வரணும் என்கிற நோக்கத்தில் பலரும் கீழே போகணும்னு நாம் நினைக்கிறோம். நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடியவர் வாழ்க்கையில் உயர்ந்தால் நாம் பொறாமை கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வளர்ச்சி என்பது, மனித வளர்ச்சி என்பது சமமாக இருக்க வேண்டும், சமநீதி என்கிற விஷயம் வேண்டும் அப்படிங்கிறத அவர் பாடுறார். ஆழ்ந்தவர் உயிர்ப்பது என்றால் மற்ற உளோர் அமிழ்வது அல்ல. ஆழ்ந்தவர் உயிர்ப்பது என்றால் மற்ற உளோர் அமிழ்வது அல்ல. வாழ்ந்திட வேண்டும் எல்லா மனிதரும் என்பதேயாம். எல்லா மனிதரும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சமநீதி என்கிற அந்த விஷயத்தை. தாழ்ந்தவர் உயர்வது என்றால் உயர்ந்தவர் தாழ்வது அல்ல. வீழ்ந்தவர் எழுவதென்றால் நின்றவர் வீழ்வதல்ல. ஆழ்ந்தவர் உயிர்ப்பது என்றால் மற்ற உளோர் அமிழ்வது அல்ல. வாழ்ந்திட வேண்டும் எல்லா மனிதரும் என்பது என்ற கருத்து இந்த நாமக்கல் கவிஞர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அவருடைய வாழ்க்கையில், அவருடைய என் கதை என்கிற அவரது சரித்திரத்தில் காந்தியம் என்னை எப்படியெல்லாம் நெறிப்படுத்தி இருக்கிறது என்பதை பேசுகிறார். காந்தியம் பல நேரங்களில், குறிப்பாக காந்தி படம், அவர் நல்ல ஓவியர் என்று நாம் பார்க்குறோம். அவருடைய ஓவியம், காந்தியினுடைய மிகப்பெரிய ஒரு ஓவியத்தை வரைந்து வைத்திருக்கிறார். டெல்லிக்கு செல்லும் பொழுது அந்த ஓவியத்தை கொண்டு போயிட்டு காட்டும்போது அங்கே ராஜாஜி இந்த ஓவியத்தை பார்த்து வியந்து பேசுகிறார். அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் வியந்து பேசுகிறாங்க. அந்த ஓவியத்துக்கு கீழே ஒரு பெயர் எடுக்கிறார், த சோல் அப்படின்னு பெயர் எடுக்கிறார். சோல்னா ஆத்மா. அந்த 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 படத்தில் ஒரு ஆத்மா இருக்கிறது என்கிற பொருளில் அவர் அந்த படத்துக்கு அந்த பெயர் எடுக்கிறார். அந்த படத்தை பார்த்த ராஜாஜி சொல்கிறார், இது வெறும் ஆத்மா இல்லை, இது உணர்வு பூர்வமான ஒரு ஆத்மா அப்படின்னு அவர் அதுக்கு மாற்றி பெயர் எடுக்கிறார். அதே மாதிரி அந்த படத்தை அப்படியே எடுத்து அந்த பெயரை மாற்றி அதை ஃப்ரேம் பண்ணி தன்னுடைய அலுவலகத்திலே தனக்கு முன்னால் அந்த படத்தை நிலை கண்ணாடியில் அவர் வைக்கிறார். தினமும் அதை பார்க்குறார்.
ஒரு முறை காங்கிரஸிலிருந்து ஒரு ஆர்டர் வருது. நாமக்கல் கவிஞருக்கு ஒரு செய்தி வருது. அதாவது காந்தியினுடைய ஒத்துழைப்போடு காங்கிரஸை நாம் வலிமைப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் நாம் தலைவர்களை ஏற்படுத்த வேண்டும், எல்லா ஜில்லாவுக்கும் நம்ம தலைவர்களை போடணும் அப்படிங்கிற அறிவிப்பு அது. நாமக்கல் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3-4 பேர், ஏன்னா நாமக்கல் கவிஞர் அங்கே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த செல்வாக்கு மிக்கவர் காங்கிரஸில். அதனால் காந்தியடிகளை போய் அந்த 3 பேரும் பார்க்குறாங்க. எனக்கு ஆதரவு கொடுக்க முடியுமான்னு தனித்தனியாக போய் பார்த்துட்டு வராங்க. இன்றைக்கு அரசியல்வாதிகளை போய் பார்க்கறது போல் தனித்தனியாக போய் தனக்கு ஆதரவை நாடுகிறார்கள் நாமக்கல் கவிஞரிடம். நாமக்கல் கவிஞர் எல்லாத்துக்கும் நான் ஆதரவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அனுப்புகிறார். அதில் பரமசிவம் என்பது ஒருவருடைய பெயர். அந்த பரமசிவம் ஆதரவு கேட்டு போயிட்டார். பின்னாலே மாலை பொழுதுக்கு மேலே நாமக்கல் கவிஞரிடம் அந்த பரமசிவம் என்பவருடைய உதவியாளர் சந்திக்கிறார். சந்தித்த போது அவர் பேசுகிறார், இது போல் இவரும் அவருக்கு ஆதரவாகத்தான் கேட்க வந்திருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் நினைக்கிறார். அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது பரமசிவம் என்பவர் தெரியுமான்னு கேட்டால் தெரியுமே, ஆதரவு கேட்டார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மேலே இவர் பற்றி என்ன தெரியும், அதுக்கு மேலே எதுவும் தெரியாது. அவர் உங்கள் மீது, உங்கள் கவிதைகள் மீது, குறிப்பாக நீங்கள் காந்தியத்தின் மீது எழுதக்கூடிய கவிதை மீது பற்று கொண்டவர் அந்த பரமசிவம் என்பவர். உங்களுடைய கவிதைகள் எல்லாம் எப்படி நாம் பாரதியை நம்முடைய சமூகம் கண்டுகொள்ளாமல் போயிற்றோ அதை போல உங்களை கண்டுகொள்ளாமல் போய்விடக்கூடாது என்கிற அக்கறையில் அவள் இருப்பவர். நீங்கள் குறிப்பாக திருக்குறளுக்கு உரை செய்வதை அறிந்தவர் அவர். திருக்குறளுக்கு உங்களுடைய உரை செய்யக்கூடிய கடுமையான பணியை அவர் அறிந்தவர். உங்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதனால் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். குறிப்பாக அவருடைய வாகனம், அவருடைய காரை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் உங்களுடைய ஆய்வு பணிகளுக்காக, அதுக்கு பெட்ரோலும் அவரே போட்டுக்குவார் என்று சொன்ன உடனே நம்ம கவிஞனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தால், நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை என்று அவர் ஏங்கி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய கத்தை எடுக்கிறார், பூரா 100 ரூபாய் தாள்கள். அதில் அந்த கத்தையை அப்படியே நீட்டுகிறார் நாமக்கல் கவிஞரிடம். உங்களுடைய இலக்கிய செலவுக்காக, உங்களுடைய இலக்கிய பணிக்காக நீங்கள் இதை வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் கொடுக்கிறார். காங்கிரஸ் தலைமையிலிருந்து இந்த உத்தரவு, ஜில்லாக்களினுடைய தலைவர்களை பொறுப்பை நியமிக்க வேண்டும் என்கிற உத்தரவு. இந்த நேரத்தில் இதை நாம் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு வாங்கலான்னு தான் நினைக்கிறார். அவருக்கு முன்னால் மாட்டி வைத்திருந்த அந்த காந்தியினுடைய படத்தை பார்க்கிறார். அந்த படம் வேண்டாம், என் காந்தியினுடைய கூரிய கண்கள் இவருடைய மனசாட்சியை குத்துவதாக அவருக்கு தோன்றி இருக்கிறது. அந்த பணம் எனக்கு வேண்டாம் என்று பல காரணங்களை சொல்லியும் அந்த பணத்தை மறுத்துவிட்டார். பல இடங்களில் நான் நெறி தவறாமல் இருக்க இந்த காந்தியினுடைய படம்தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய அகிம்சையை கற்றுக் கொடுத்தது என்று தன்னுடைய என் கதை சரித்திரத்திலே அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி பல இடங்கள் அவர் சொல்றார். அடிப்படையாக காந்தியம் என்பது மக்கள் எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய ஒற்றை வாழ்வியல். அது ஒருமுக பாதை. அப்படிப்பட்ட பாதையிலே எல்லாரும் நீங்கள் வீறுநடை போட வேண்டும் என்று அவர் பேசுகிறார். ஒருவருடைய மரணத்தை, அவனுடைய வாழ்க்கையை, ஒருவருடைய உயர்ந்த வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை அவருடைய மரணம் நிச்சயிக்கும் என்று சொல்வார்கள். நம்முடைய அருட்செல்வரை போல அவருடைய வாழ்க்கை, அவருடைய நிறைவாழ்வு எய்திருக்கிறார் என்பதை அவருடைய மரணம் சொல்லிவிடும் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் காந்தி என்பவரும் உயர்ந்த மரணத்தை எய்தி இருக்கிறார் என்று தன்னுடைய பாடல், தான் எப்படி என்னுடைய கொள்கை எதுவோ அந்த கொள்கையில் நின்று உயிர் விட்டவர் காந்தி என்று பேசக்கூடிய பாடல். அற்புத பிறவி காந்தி, அற்புத மரணம் உற்றார், கற்பனை கடந்த சாந்தன், கடவுளில் கலந்து கொண்டான் என்று பாடுகிறார். இப்படியாக தன்னுடைய பிறப்பை நம்மளால் கையில் எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒருவருடைய இறப்பை நம்முடைய இறப்பை கையில் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற ஒரு உயர்ந்த நெறியை இவர் தன்னுடைய பாடலிலே, குறிப்பாக காந்தியை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார் என்று சொன்னால், அவருடைய வாழ்வு எப்படிப்பட்ட நிறைவாழ்வு என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 1972 கவிஞர் உயிர் விடுகிற நேரமும் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு பௌர்ணமி நாளினுடைய பின்னிரவு பொழுதிலே அவர் தன்னுடைய உயிரை நீத்தார் என்கிற அவருடைய வரலாற்று செய்தியை நாம் படிக்கும்போது, கவிஞரும் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பது நமக்கு புலப்படுகிறது. காந்தியத்தின் வழியிலே நின்றிருக்கிறார் என்பது நமக்கு புலப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையினுடைய நிறைவை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாடலிலிருந்து தான் நாம் மேற்கோள் சொல்ல வேண்டும்.
பிறந்தவர் சாவது உண்மை, பெற்ற பொன் நாட்டிற்காக அறம் தரும் சிந்தையோடு அன்பு சேர் பணிகள் ஆற்றி இறந்தவர் அன்றோ என்றும் இருப்பவர். அவர் இறந்தவர் அல்ல, என்றும் இருப்பவர் என்று நாமக்கல் கவிஞர் பாடக்கூடிய அந்த பாடலையே பாடி நான் முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே இந்தியாவிற்காக, குறிப்பாக தாய்மொழிக்காக, சமுதாயத்துக்காக, தேசத்துக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த நாமக்கல் கவிஞர் இறந்தவர் அல்ல, எப்போதும் இளைய சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக என்றும் இருப்பவர் என்று சொல்லி, என்னுடைய பேச்சில் சொற்பிழையோ பொருள் பிழையோ இருப்பின் பெரியோர்கள் குற்றங்களை குணங்களாக ஏற்று அருள் செய்க என்று சொல்லி என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.